இன்ஃபோசிஸ், HCL, இந்த மாதிரி சர்வீஸ் பேஸ் கம்பெனி நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கிளைண்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த கிளைண்ட் இன்டர்வியூ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து உங்களை வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் தட் கம்பெனி, அதாவது நீங்கள் எந்த கம்பெனியில் செலக்ட் பண்ணீங்களோ அந்த கம்பெனி மூலியமா அந்த கிளைண்ட் கம்பெனிக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ அனுப்பிச்சுடும் போது கிளைண்ட் வந்து உடனே உங்களை அப்படியே எடுத்துக்க மாட்டான். அதே ஒரு இன்டர்வியூ வைப்பான். ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது. பட் முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து டெக்னிக்கலாக ஃபில்டர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் தகுந்த நாலேஜ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த நாலேஜ்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து அந்த கிளைண்ட்டில் வந்து அதாவது பில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பில்லிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பில் பண்ணுறது, அதாவது உங்களுக்கு வந்து காசு கொடுக்குறது அந்த கிளைண்ட் ரெடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் பில்லிங் அப்படிங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் கிளைண்ட் இன்டர்வியூ. இந்த கிளைண்ட் இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகிறது சான்ஸ் இருக்குது அப்படின்னா நிறைய சான்ஸ் இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் செலக்ட் ஆயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ப்ராஜெக்டே கிடைக்காது. ஏன்னா கிளைண்ட் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளைண்ட் இன்டர்வியூ ஃபெயில் ஆகிறது வந்து இந்த டைம் இருக்குல்ல, அதாவது நீங்கள் ப்ராஜெக்ட் ஒரு